ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. நாட்களுக்கு நன்றி செலுத்த விசேஷமாய் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த அவதரித்தனாலே கொண்டாடும்படியாக நாம் தேவசனையாக கடந்து வந்திருக்கோம். அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தர் இயேசு நாமத்திலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்து இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள் உங்கள் மத்தியிலே தங்கட்டும். தேவன் ஆசீர்வதிப்பார். நாளை கிறிஸ்துமஸ் நாளும் கூட நாம் தேசத்தில் கூடி தேவனை துதிக்க போற்று பயன்படுத்த ஆராதிக்க கர்த்தர் கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் கிறிஸ்து பிறந்த பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்த கர்த்தர் கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிறகு நாட்டும் தேவ சனியாக வந்து கிறிஸ்துமஸ் நாளும் தேவனை துதிக்க போற்று பயன்படுத்த ஆராதிக்க கர்த்தர் கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். உங்களோடு சேர்ந்து கர்த்தர் அடியான இந்த வாக்கியம் சாக்கி புத்தகம் கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்குற வானமனாவை நம்ம புசித்து நம்ம ஆத்மாவுக்கு பலப்படுவோமாக. நாம் வேதாந்தத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். லூக்கா 19:10. 112வது பக்கம், புதிய ஏற்பாடு. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியிலே அந்த நாட்களிலே தாம் பிறந்த நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பூமியில் வந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து தன் வாயால் இங்கே சொல்றதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நோக்கத்தை இங்கே அவர் ஜீவித்த காலத்திலே வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். தாம் இந்த பூமியில் வந்ததையும் இந்த பூமியில பிறந்திருக்கிறதையும் இங்கே அவர் அழகாக எடுத்துரைக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எழுந்து போனதை தேட முடியாவும் ரட்சிக்கவுமே தேவன் வந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்கிறதை இங்கே நாம் வேதம் வாசிக்கிறோம். அவர் எழுந்து போனதை தேடும்படியாக இயேசு உலகத்துக்கு பிறந்தார். யார் எழுந்து போனார் அந்த இடத்துல? தேவன். அதான் பரலோகத்திலே எழுந்து போன காரியத்தை தேடவுமே இயேசு உலகத்துக்கு வந்தார். பரலோகத்திலே வரவேண்டிய ஜனங்கள் வராமல் இருக்கிறனாலே அவர் எழுந்து போனதாய் இருக்கக்கூடாது. அதை தேடும் ரட்சிப்படின்ற இயேசு உலகத்துக்கு வந்தார். நாம் இப்படி வாசிக்கிறோம். பரலோகத்தில் ஒரு ஆணை சேர்க்கும் போது பரலோகத்தில் இங்கே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகுது சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே பரலோகத்தில் ஒரு ஆட்கள் சேர்க்கப்படும் போது, பரலோகத்தில் ஒரு ஆள் கண் பண்ணும் போது, பரலோகத்தில் ஒரு ஆள் இணையும் போது பரலோகமே சந்தோஷப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஏன் அந்த சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா, அது பரலோகம் அதை இழந்திருக்கிறதை அவங்க வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாக பார்க்கிறோம். மனம் திரும்புற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக. ஹல்லேலூயா. நமக்கு எப்போ சந்தோஷம் உண்டாகும் தெரியுமா? நம்ம ஏதாவது தொலைச்சிட்டோம், மீடி கிடைச்சா உண்டாகும், நமக்கு வெரி ஹாப்பினஸ் உண்டாகும். ஒரு தொலைஞ்ச பொருள், ஒரு இழந்த பொருள் திருப்பி நம்ம கையை கிடைச்சா நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு ஹாப்பினஸ் உண்டாகும். அப்போ பரலோகத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுன்னா என்ன அர்த்தம்? பரலோகம் ஆத்மா செஞ்சிருக்குது, இழந்திருக்குன்னு அர்த்தம். இந்த இழந்ததை தேடும் ரட்சிக்குமே கர்த்தராகிய இயேசு தொடர்ந்து வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு பூமியில் வந்த நோக்கமே பரலோகம் இழந்து போனதை மறுபடியும் பரலோகத்திலே சேர்க்கும்படியாக அந்த பூமியில வந்தார். பரலோகம் ஆத்மாவில் இழந்திருக்கிறதை பார்க்கிறோம். பரலோகம் எப்படி ஆத்மாவில் இழந்திருக்கிறது? பாவம் செய்த நிமித்தமாக ஆத்மாக்கள் பரலோகத்தில் போக முடியாம ஒரு பெரிய கேட் ஸ்டாப் பண்ணிருக்கு. ஏசி 59:1-2 வாசிக்கிறோம். பாவம் செய்த நிமித்தமாய் அங்கே தேவன் பக்கத்தில் நெருங்க முடியவில்லை. பாவம் செய்த நிமித்தமாய் மனிதர்கள் பரலோகத்து பக்கம் உள்ள போக முடியவில்லை. பாவம் செய்த நிமித்தமாய் தேவனோட கனெக்ட் ஆக முடியவில்லை. பாவம் செய்த நிமித்தமாய் தேவனோட இணையவில்லை. இப்படி பாவிகள் பாவம் செய்த நிமித்தமாய் தேவனுக்கு தூரம் போய் கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்தை கொண்டு வருத்தம் அடைகிறது. மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீண்டும் பரலோகத்துக்கு தூரமாக இருக்கிறார்களே இவர்கள். மீண்டும் பாவம் செய்து தேவனுக்கு தூரமாக இருக்கிறார்கள் என்று பரலோகம் ஒரு வருத்தத்தில் இருக்கிறது. இந்த வருத்தத்தை சால்வ் பண்ண, இந்த வருத்தத்தை சந்தோஷத்தில் ரீஃபில் பண்ண
எழுந்து போன ஆத்துமாக்களை தேடும் ரட்சிக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம். ஏசாயா 59:1-2. ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருக்கு குறி போகவும் இல்லை. கேட்கக்கூடாதபடி ஒரு செவி மந்தமாகவும் இல்லை. கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவும் இல்லை. உங்க அக்கிரமங்களே உங்க அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குது. உங்கள் பாவங்களே அவர்கள் செவி கொடுக்காதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, பாவம் இப்போ தேவனை மனித தேவனை முகத்தை மறைக்கிறது. அதாவது பாருங்க, மனிதர்கள் பாவம் பண்ணி 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 தேவனுக்கு தூரம் போய் கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு வர ஆட்கள் எல்லாம் பாவம் பண்ணி தூரம் போய் கொண்டே இருக்கிறார்கள். தன் வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். வழி தப்பி போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறது தெரியாம போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தேவனுக்கு சேர்க்கிறதுதான் இயேசு கிறிஸ்துவோட வேலை. ஹல்லேலூயா. இவர்களை பரலோகம் இழந்திருக்கிறது. பாவம் பண்ண ஜனங்களை பரலோகம் இழந்திருக்கிறது. ஆகையினால் இயேசு முடிவு பண்ணினார், தம்மிடத்துக்கு பரலோகத்துக்கு வரத்தக்கதாய் நானே பூமியிலே இறங்குவன் செய்து பூமியிலே மனிதவரமாய் அவர் என்ன செய்தார்? அவதரித்தார். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், மனுஷன் எப்படி, மனுஷனோட நிலை இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஏன் தேடவும் ரட்சிக்குமே இயேசு உலகத்து வந்தார்னா ஆத்துமாக்கள் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? பாவம் செய்து தேவனுக்கு தூரமாக இருக்குது, நம்பர் 1. 2வது, அந்த ஆத்மாவில் எப்படி இருக்கு பாருங்க. ஏன் தேடணும்? ஏன் இயேசு பூமியில் வந்து மனிதர்களை தேடி ரட்சிக்க வேண்டும்? ஏன் தேடணும்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த நிலைமை, மனிதனோட நிலைமை எப்படி இருக்குன்னா, வழி தப்பி போன ஆடுகளாக இருக்கிறார்கள். தான் தன் வழியிலே போனவர்களாக இருக்கிறார்கள். தாந்தோழித்தமாக திரிவராக இருக்கிறார்கள். பாவம் செஞ்சு தேவனுக்கு தூரமாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக பாவம் செஞ்சு தூரமானவர்கள் தேவனுடைய வழியை விட்டு என்ன செய்து இருப்பாங்க? விரைதான் இருப்பாங்க. தன் வழியில தான் அவங்க போவாங்க. தன் வழியை தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது தப்பான வழியை போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை வேதாகம் காட்டுது. மனித நிலைமை என்னங்கிறத காட்டுது. வாசிக்கலாம். ஏசாயா 53:6. நாமெல்லாம் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். நேர் வழி நம்ம போல. ஆடுகள் எப்படி இருக்குது? ஏன் வழி தப்பி திரிஞ்சோம் தெரியுமா? பாவம் செஞ்ச தேவன் நம்ம இங்கே அங்கே என்ன செய்கிறாங்க? மறைக்கப்படுகிறார். தன் முகத்தை அங்கே மறைக்கிறார். இப்போ ஆடுகள் இப்போ எப்படி போகுது? வழி தப்பி போய் கொண்டிருக்கு. நாமெல்லாம் வழி தப்பி போன ஆடுகளாக இருந்தோம். அப்புறம் அவன் தன் வழியிலே போனான். இன்னைக்கு ஆத்மா நிலைமை இப்படிதான். வழி தப்பி போனவர்களாக இருக்கிறார்கள் ஜனங்கள். தன் வழியிலே போறவர்களாக இருக்கிற ஜனங்கள். பாவம் செய்து தேவனுக்கு தூரமாக போனவர்களாக இருக்கிறாங்க ஜனங்கள். மனித நிலைமை இப்போ இப்படிதான் பாருங்க. பரலோகம் எதை இழந்திருக்கு அப்படின்னா இந்த ஜனங்களை இழந்திருக்கு. எந்த ஜனங்கள் இழந்திருக்கு? அவன் தன் வழியிலே போனவர்களை இழந்திருக்கு. அது மாத்திரமல்ல, வழி தப்பி போன ஜனங்களை இழந்திருக்கு. ஏசாயா 53:1-2 பிரகாரமாய் பாவம் செய்த ஜனங்களை தேவனுக்கு தூரமாக்கி பரலோகம் இழந்திருக்கு. இவைகளெல்லாம் மறுபடியும் தேவனை சேர்க்கிறது தேவனுடைய திட்டமாகும். ஹல்லேலூயா. அதனால் தேவன் என்ன செய்தார்? இவர்களை தேடவும் வழி தப்பி போன ஆடுகளை, வழி தப்பி போன ஆத்மாக்களை, தன் வழியே போன ஆத்மாக்களை, தன் வழியே போன ஆடுகளை, பாவம் செஞ்சு தூரமா போன ஆத்மாக்களை, பாவம் செஞ்சு தேவனுக்கு தூரமா போன ஆடுகளை மறுபடியும் பரலோகத்துக்கு சேர்க்க முடியாது. அதை தேடவுமே ரட்சிக்கவே இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக உலகத்தில் பிறந்தார். உலகத்தில் பிறந்து அவர் தன் வழியை காண்பித்தார். வழி தப்பி போன ஆடுகளுக்கு என்ன செஞ்சார்? வழியை காண்பித்தார். நானே வழி பிதாவிற்கு சேர்க்கிறதுக்கு என்று காண்பித்தார். நானே வழி பரலோகத்தில் இணைக்கப்படுவதற்கு என்று காண்பித்தார். நானே வழி பரலோகத்தில் வாசகர்கள் சொல்லி தேவன் காண்பித்தார். இயேசு நானே வழி என்று பரலோகத்தில் இணைக்கப்படும்படியாக அங்கே மக்களுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் போது வழி தப்பி போன ஆடுகளுக்கு, தன் வழியே போன ஆடுகளுக்கு, பாவம் பண்ணி தேவனுக்கு தூரமாக போன ஆடுகளுக்கு சரியான வழியை அவர் காண்பித்தார். அதுக்காக உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார், தன் வழியை காண்பித்தார். தன் வழியை தவிர இந்த உலகத்திலே வேற பரலோகத்திலே எந்த வாசலும் கிடையாது என்கிறதை காண்பித்தார். வாசிக்கலாம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும்
ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் வரான். ஹalleluya. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து. என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடம் வர முடியாது. நீ வழி தப்பி போன ஆடுகளா இருக்கலாம், தன் வழியே போன ஆடுகளா இருக்கலாம், பாவம் செய்யும் தேவனுக்கு தூரமா போனவர்களா இருக்கலாம். எல்லாத்துக்கும் மீண்டும் பரலோகம் சேர்க்கிறதுக்கு ஒரே வழி, நானே வழி என்று இயேசு சொன்னார். ஹalleluya. அதுக்காக இந்த உலகத்திலே மனிதாவதாரம் எடுத்தேன், இந்த உலகத்தில் பிறந்தேன், இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லி இயேசு நாட்கள் மத்தியிலே திருவிழா பற்றுகிறார். ஆமென். ஹalleluya. உங்கள் வழியிலே தேவனுக்கு திருப்ப முடியாது. நீ சொந்தமா போன வழியை தேவனையால திருப்ப முடியாது. வழி தப்பி போனவங்க வழியை தேவனையால திருப்ப முடியாது. பாவம் பண்ணி தேவனுக்கு தூரமா போனவங்க வழியை கர்த்தர் மறுபடியும் பரலோகத்திலே திருப்ப முடியாது. இயேசு கிறிஸ்துவிலிருந்து பிறந்தார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வழி திருப்பப்படும், நம்ம வழி தேவனுக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக திருப்பப்பட முடியாது. கர்த்தர் இயேசு உலகத்திலே வந்தார். வேற வழி கிடையாது. அப்போஸ்தலர் பவுல் அருமையா பேசுறார். முதல் பிரசங்கத்தை அடிச்சு நொறுக்குறாரு இருப்பாங்க. என்ன சொன்னா தெரியுமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வாசித்து பாருங்க. அவரை தவிர வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்ட்டார். அவரை தவிர வேற நாமமே பூமியில ரட்சிப்பதே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவர் தான் ரட்சித்து நிச்சயணும், பிதாவிடத்தில் அவங்க கொண்டு சேர்க்கணும். அவர் தான் அவங்க ரட்சித்து பரலோகத்தில் சேர்க்கணும். இயேசு தான் அவங்க ரட்சித்து பரலோகத்தில் சேர்க்கணும். இயேசு தான் அவங்க ரட்சித்து தேவனிடத்தில் சேர்க்கணும். வேறு வழியே தப்பி போன ஆடுகளுக்கும், வழி தப்பி போன ஆடுகளுக்கும், தனித்தனியே போன ஆடுகளுக்கும், தன் வழியே போன ஆடுகளுக்கும், விசேஷமாய் பாவம் பண்ணி தூரமாக போன ஆடுகளுக்கும் ஒரே வழி இயேசு நாம வழியாக ஹalleluya பரலோகத்தில் இணைக்கப்பட முடியும். வேற எந்த வழியும் கிடையாதுங்கிற அப்போஸ்தலர் ஆணித்தரமாக சாட்சி எழுதுகிறத பார்க்கலாம், வாசிக்கலாம். அவராலே இன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை. ஹalleluya. இயேசு தவிர உலகத்திலே ரட்சிப்பு கிடையாது. இயேசு தவிர எந்த இடத்துலையுமே பரலோகத்துக்கு வாசல் கிடையாது. இயேசு தவிர எந்த இடத்துலையும் தேவனை செய்யறதுக்கு வழி கிடையாது, வழி கிடையாது. ஹalleluya. மற்றவங்க மார்க்கமாக ஏதாவது சொல்லித்தரலாம், ஒழுக்கத்தன்மையாக சொல்லலாம், ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழி இயேசு மட்டும்தான் இருக்குது. ஹalleluya. அதுக்காக பூமியிலே அந்த வழியை காட்ட முடியாத பூமியில் வந்தார். அந்த வழியை சொல்லிக் கொடுக்க முடியாத பூமியிலே இயேசு வந்தார். அந்த வழியை காட்ட முடியாத, மறுபடியும் நேர் வழிக்கு திருப்ப முடியாத, பரலோக வழி திருப்ப முடியாத இயேசு உலகத்திலே மனித அவதாரமாக பிறந்தார். ஹalleluya. ஹalleluya. பிறந்தது மாத்திரமல்ல, அவர் செய்த தெரியுமா, அவர் பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியாத உலகத்தை வந்தார் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே யோவான் 16:6 பிரகாரமா தப்பி போன, வழி தப்பி போன ஆத்துமாக்களையும், தன் வழியே போன ஆத்துமாக்களையும், பாவம் பண்ணி தேவனுக்கு தூரம் போன ஆத்துமாக்களையும், வேற வழியில போன ஆத்துமாக்களையும் மறுபடியும் பரலோகத்தை சேர்க்கும்படியாக, தேவனுடைய இணைக்க முடியாக இயேசுவே அந்த வழியாக காண்பித்து அங்கே பிதாவை சேர்க்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் என்ன செய்தார்? பிதாவை சேர்க்க முடியாத வழியை காட்ட முடியாத உலகத்தில் அவர் பிறந்தார். மனிதவதாரமாக பிறந்தார். ஹalleluya. இதிலிருந்து என்ன தெரியுது? இதிலிருந்து என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து நோக்கம் என்ன? ஆத்மாக்களை தேவனிடத்திலே சேர்க்க முடியாத உலகத்தை வந்தார். ஹalleluya. ஆத்மாவை தேவனிடத்திலே இணைக்க முடியாத வந்தார். Thus the Lord Jesus connected the soul to the God and heaven. பரலோகத்தில் ஆத்மாக்களை சேர்க்க முடியாத வந்தார். பரலோகம் எதை இழந்திருந்தது? பரலோகம் எதை இழந்துருந்துச்சு? எந்த ஆத்மாக்களை? பாவம் செய்த ஆட்கள், வழி தப்பிய ஆத்மாக்கள், தன் வழியே ஒரு ஆத்மாவை இழந்திருந்தார். அதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் பூமியில் வந்தார். அவர் ரட்சித்து என்ன செய்தார்? பூமியிலே அமர்ந்தார். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து பூமியிலே இங்கே பிறந்த நோக்கம் தேடும் ரட்சிக்கவே வந்தார் அப்படின்ற அர்த்தத்துடைய காரியங்கள் நம்ம விளங்குது. அப்படியே இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த நோக்கம், முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆத்துமாக்களை, பாவம் செய்த ஆத்துமாக்களை, தன் வழியே போன ஆத்துமாக்களை, வழி தப்பி போன ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கனெக்ட் பண்ண முடியாத இயேசு உலகத்தில் பிறந்தார். ஹalleluya. பாவம் செய்த ஆத்துமாக்களை, தேவனுக்கு தூரம் போன ஆத்துமாக்களை, விசேஷமாய் வழி தப்பி போன ஆத்துமாக்களை, தன் வழியே போன ஆத்துமாக்களை இயேசு மீண்டும் பரலோகத்திலே சேர்க்கும்படியாக வந்தார். ஹalleluya. இதை ஜெபத்தரங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பூமியில் என்ன செய்தார்?
மனித அவதாரம் எடுத்தார். தனக்கு சரீரத்தை பிதா உண்டாக்கினார். அதை கேட்டு வாங்கி கொண்டு பூமியிலே பிறந்தார். பிறந்து மக்களை ரசித்தார். மத்திய 1:21 வாசிக்கும் போது அவர் அதுக்காகவே பிறந்தார். மக்களை ரசிக்காகவே பிறந்தார். மக்களை ரசித்து தேவனுடைய சேர்க்கும்படியாக பிறந்தார். மக்களை ரசித்து பிதாவிடத்தில் இணைக்கும்படியாக வந்தார். மக்களை ரசித்து பரலோகத்திலே இணைக்கும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தை வந்து பூமியில வேற எங்கேயும் கட்டப்படவில்லை. இயேசுவே அது வழியா இருக்கிறார். வாசிக்கலாம். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்றார். ஹல்லேலூயா. பாவங்களை நீக்கி கர்த்தராகிய இயேசு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சித்து பரலோகத்தை சேர்க்கிறார். பாருங்க, இந்த இடத்துல பரலோகத்தை சேர்க்கிறதுக்காக வந்தான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது அப்படியே இருந்துட வேண்டியதுன்னு. எதுக்கு பாவங்களை நீக்கி என்று சொல்லி போடப்பட்டிருக்குன்னா, பரலோகத்துக்கு பாவத்துக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. பாவத்தோட பரலோகத்தில் என்ட்ரியே கிடையாது. பாவத்தோட பரலோகத்தில் கிடையாது, என்ட்ரியே கிடையாது. நீ பாவம் சுமந்துக்கிட்டு பரலோகத்துக்கு போகிறான்ற கனவு கூட நினைக்கக்கூடாது. அங்கே என்ட்ரியே கிடையாது. அந்த பாவத்தை என்ன செஞ்சோம், நீங்கள் எது வந்தாலும் இங்கேயே நீக்கி போடும். பாவம் எது வந்தாலும் இங்கேயே கலக்கி போடும். பாவம் எது வந்தாலும் இங்கேயே விட்டுவிட வேண்டும். ஏன்னா பாவத்தோடு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோக வாசல்கள் அடைத்திருக்கு பாவத்தோடு தான். அதனால தான் பரலோகம் அந்த ஆத்மாவை இழந்திருக்குது இது வரைக்கும். தேவனுடைய கர்த்தருடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த விச்சலமாக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் இடத்தில் பரலோகத்தை நிரப்பதற்காக இந்த பூமியிலே உள்ள ஜனங்களின் பாவங்களை நீக்கி பரலோக வாசலை திறந்து மறுபடியும் தேவனுடைய இணைக்கப்பட முடியாது செய்தார். விசேஷமாய் பரலோகத்தில் மறுபடியும் அந்த இடத்தை ஃபில் பண்ண முடியாது செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக. அதனால இங்கே இயேசு சொன்ன முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் எழுந்து போன அந்த ஆத்துமாக்களை, பாவம் செய்த அந்த ஆத்துமாக்களை, வழிதப்பி போன அந்த ஆத்துமாக்களை, தன் வழியே போன ஆத்துமாக்களை மீண்டும் பரலோகத்தில் இணைக்கப்பட முடியாது, தேவன் இணைக்கப்பட முடியாது, அந்த வழியை காட்டும்படியாக கர்த்தராகிய இயேசு தொடர்ந்து மனிதாவதமாய் பிறந்தார். ஹல்லேலூயா. இதாங்க கர்த்தராகிய இயேசு முதலாக என்ன செஞ்சார், இந்த நோக்கத்திலே இயேசு வந்தாருங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியே அவர் அதுக்கு இந்த உலகத்தில் பிறந்த மாத்திரமல்ல, அடுத்தவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இந்த உலகத்தில் பெத்லகேமில் பிறந்த மாத்திரமல்ல, அடுத்த என்ன செஞ்சார் தெரியுமா, ஒவ்வொரு உள்ளத்திலும் பிறந்தார். ஹல்லேலூயா. யோவான் 1:14 வாசிக்கும் போது பாருங்க, அந்த வார்த்தையா இருந்த இயேசு கிறிஸ்து, வார்த்தையா இருந்த தேவன் இந்த பூமியில பிறந்து மாம்சமாகி மாம்சத்தில் பிறந்து அவர் என்ன செய்யறது தெரியுமா, எல்லா இருதயத்திலும் வாசம் பண்ணினார். முதல்ல மாம்சமா பெத்லகேமில் பிறந்தார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், எல்லா இருதயத்திலும் அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அதாவது வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நம் இதயத்தில் வாசம் பண்ணினார். வாசிங்க அடுத்தது. அவர் மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஹல்லேலூயா. அவன் நமக்குள்ளே என்ன செஞ்சார், வாசம் பண்ண. பெத்லகேமில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நமக்குள்ள வாசம் பண்ண முடிந்த நாம் பரலோக வாசிகளாக மாறணும். ஹல்லேலூயா. நாம் தேவனோட மறுபடியும் கனெக்ட் ஆனோம். பரலோகத்தில் நமக்கு வாசல் இப்போ திறந்திருக்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக. அப்போ வழி தப்பி போன நம்மளை, பாவம் பண்ணி தூரம் போன நம்மளை, தன் வழியே போன நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே நமக்காக பிறந்து அவதரித்து நானே வழி என்று இயேசு நமக்கு காண்பித்து நம்ம உள்ளத்திலே அவர் பிறந்து இன்று நாம் தேவனுடைய மகிமை காணத்தக்கதாய் இணைக்கப்பட முடியாது செய்திருக்கிறார். பரலோகத்தில் மீண்டும் இணைக்கப்பட முடியாது செய்திருக்கிறார். குறிப்பாக பரலோகம் சந்தோஷப்பட முடியாது செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாய் பரலோகம் இழந்து போனது மறுபடியும் நம் மூலமாய் நிரப்பப்பட முடியாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இருந்த முதலாவது நோக்கம், இயேசு சொல்ற முதலாவது நோக்கம் என்னன்னா, பரலோகத்தை இழந்ததை மறுபடியும் அங்கே திருப்பி வைக்க முடியாது. இயேசு சொல்லியிருந்தார். என்ன இழந்தது?
பாவம் செய்த ஆத்துமாக்களை, பாவமணி தூரம் போன ஆத்துமாக்களை, வழிதப்பி போன ஆத்துமாக்களை, தனித்தனி வழி போன ஆத்துமாக்களை இழந்திருந்தது பரலோகம். அதை மறுபடியும் நிரப்புவதற்காக பூமியில் அவர் தேட வந்தார். தேடி நம்மளை கண்டுகொண்டார். அவர் நம்மளை ரசித்தார். ரசித்தாரைங்க சாத்தானது நம்மளை ரசித்தார், விடுதலை கொடுத்தார், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார். மாற்றி இப்போ பரலோகத்து மறுபடியும் நம்மளோட அந்த இழந்து போன இடத்துல மறுபடியும் நம்ம கனெக்ட் ஆக செய்திருக்கிறார். விசேஷமாக தூரமாக இருந்து நம்மளை தேவனோட இப்போது இணைக்கும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியா இப்போ மனிதனோட ஸ்டேட்டஸ் என்ன? முதல்ல மனிதனோட ஸ்டேட்டஸ் எப்படின்னு பார்த்தோம். அவன் தன் வழியிலே அவன் என்ன செஞ்சான்? தன் வழியிலே போனதை பார்த்தோம். அடுத்தது வழி தப்பி போனதை பார்த்தோம். பாவமணி தூரம் போனதை பார்த்தோம். இது மனிதனோட ஸ்டேட்டஸாக இருக்குது. இயேசு உலகம் வந்ததுக்கு அப்புறம், அவர் உள்ளது பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ மனிதனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? ரட்சிப்படைஞ்சு இப்போ எப்படி இருக்கு? பரலோக வாசியம் மாறிவிட்டான் அந்த மனிதன். ஹல்லேலூயா. பரலோக ஒரு நபரா மாறிவிட்டான். பரலோக ஆத்மாவா மாறிவிட்டான். விசேஷமா பரலோகம் அவனுக்கு கேட் திறக்கிற மாதிரி அவன் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இது கர்த்தராகிய இயேசு உலகத்தில் பிறந்த நாளே உண்டான ஒரு ஆசீர்வாதமாகும். அது உலகத்தில் இயேசு உலகத்தில் பிறந்து மாத்திரமல்ல, நாம் உள்ளத்தில் பிறந்த நாளே இப்போ நாம் என்னவா மாறிட்டோம்? பரலோகவாசியா மாறிட்டோம். ஹெவன்லி சிட்டிசனா மாறிட்டோம். பரலோகத்துக்குள்ள நுழையத்தக்கத ஒரு மனிதராக நம்ம ஆகிட்டோம். தேவனோட மறுபடியும் இணைக்கப்பட முடியாது மாறிட்டோம். இதெல்லாம் எப்படி உண்டாச்சு? கர்த்தராகிய இயேசு உலகத்தில் பிறந்த விதமாய், சாத்தானிலிருந்து நம்மளை விடுதலை கொடுத்த விதமாய், அந்த அடிமையிலிருந்து நமக்கு ரட்சித்தமையா நாம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவன் தப்பி போன வழியை, அவன் வழி தப்பி போனவர்களை காமித்து நானே வழி என்று அவர் சொல்லி, பாவமணி தூரம் போனவர்களை பார்த்து தேடி நானே வழி என்று சொல்லி, தன் வழியை போனவர்களை இது தப்பான வழியப்பா நானே வழி என்று சொல்லி இந்த உலகத்தில் பிறந்து அவங்க உள்ளத்திலையும் பிறந்து இப்போ தேவனுடைய பிள்ளையாகும்படியாக அவர் ரசித்து தேவனுடைய பிள்ளையாகும்படியாக விசேஷமாய் பரலோகவாசியாக கத்த செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் இங்கே வந்து முதலாவது நோக்கம். இப்போ பரலோகவாசி ஆகிட்டோம். இப்போ என்ன செஞ்சிட்டோம்? பரலோகவாசி ஆகிட்டோம். இப்போ அப்படி தேவன் விட்டாரா? சரி, நீங்கள் பரலோக மெம்பருங்க, பரலோக சிட்டிசன், போதும், அடுத்த ஆளை பார்ப்போம் அப்படின்னு தேவன் செஞ்சாரா? அப்படி இல்லை. அடுத்து என்ன செஞ்ச தெரியுமா? இந்த பரலோகவாசியை, இந்த பரலோக நபரை என்ன செய்ய தெரியுமா? தெய்வத்தின் குடும்பத்தினராக இணைத்தார். ஹல்லேலூயா. தெய்வத்தின் குடும்பமாக இணைத்தார். வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். லூக்கா 19:9. வாசிங்க. பாருங்க, இப்போ தன் வழியிலே போன ஆத்துமாக்களை இயேசு நானே வழி சொல்லி அவங்க ரட்சித்ததுக்கு அப்புறம் என்ன செய்தா தெரியுமா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் ஃபேமிலியோட சேர்த்து கொண்டார். ஆபிரகாம் ஃபேமிலியோட சேர்த்து கொண்டார். அப்புறம் தனிநபராக கத்தரை விடலை, ரட்சித்து தனிநபராக சரிப்பா நீ நான் ரட்சித்துட்டேன், இனிமேல் நீ பரவாயில்ல நபர், நீ எப்படி வேணா போய்க்கலாம் அப்படி கத்த சொல்ல அப்படி சொல்ல அடிச்சா மறுபடியும் ஆபிரகாம் என்ன செய்த அவர் குமாரனை சேர்த்து கொண்டார். அவரோட ஃபேமிலியோட சேர்த்து கொண்டார். ஃபேமிலியோட இணைக்கப்பட்டது. பரலோகத்தோட ஃபேமிலியோட நம்ம என்ன செய்யணும்? இணைக்கப்படுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம உள்ளத்துக்கு பிறந்ததுக்கப்புறம் நாம் இப்போ என்னவா மாறிட்டோம்? வழி தப்பி போய் நம்ம இப்போ என்னவா மாறிட்டோம்? பரலோகவாசிகளாக மாறிட்டோம். பரலோக நபராக மாறிட்டோம். ஹெவன்லி சிட்டிசனா, சிட்டிஸ் ஆஃப் ஹெவனா மாறிட்டோம். சிட்டிஸ் ஆஃப் ஹெவனா மாறினதுக்கு அப்புறம் இந்த சிட்டிசன் எங்க போறாரு? பரலோகத்துல ஃபேமிலின்னு சில இருப்போம், இணைக்கப்படுகிறார். பரலோக ஃபேமிலி யாரு? ஆபிரகாம் ஃபேமிலி அங்கே இருக்கிறது பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இவன் ஆபிரகாமுக்கு குமாரன் சொல்லி அந்த தெய்வ குடும்பத்துடன் தேவன் நம்மளை இணைக்கிறார். ரட்சித்து அப்படியே அம்போன்னு விடவில்லை, தெய்வத்தோட குடும்பத்தோட இணைக்கிறார். அவர் பிள்ளைகளோட பிள்ளைகளாக நம்ம இணைக்கிறார். வாசிக்கலாம். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இதை யார் விசுவாசிக்கிறாங்களோ, ஆகா கர்த்தராகிய இயேசு ரட்சித்தார், பரலோகத்தின் நபராக மாற்றி விட்டார், அப்படி யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் குடும்பத்தோட இணைக்கிறார்.
அந்த தெய்வ குடும்பத்தோடு இணைக்கிறார், பசுத்தவான்கள் குடும்பத்தோடு இணைக்கிறார், திருச்சபையோடு இணைத்து பசுத்தவான் குடும்பத்தோடு ஆக்குகிறார். வாசிக்கலாம் கலாத்தியர் 3:7. விசுவாசமாக எந்த விசுவாசம் நினைக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு ரட்சித்தார், என்னை பரலோகசியா மாற்றிட்டார், இனி நான் தேவனால் படைத்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று எவன் சொல்லி விசுவாசிக்கிறானோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஹல்லேலூயா. இனி ஆபிரகாமோட பிள்ளைகளாக அன்னைக்கு சகேயு கர்த்தர் சொன்ன அந்த வீட்டு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி அங்கே சகேவை எங்கோடு சேர்த்தார்? இழந்து போன சகேவு, பரலோகத்திலிருந்து இழந்து போன சகேவை இயேசு இந்த பூமியில் பிறந்து சகை உள்ளத்தில் பிறந்து அவர் ரட்சித்து என்ன செய்தார்? என்ன செஞ்சார்? பரலோகவாசியை மாற்றி கடைசி என்ன செஞ்சார்? ஆபிரகாமுக்கு குமாரனா மாற்றினார். அப்படியே விசுவாசம் பார்த்த யாரும் ஆபிரகாமோட குமாரனாக பிள்ளைகளாக நீங்களும் மாற்றப்படுகிறீர்கள், தெய்வ குடும்பமாக இணைக்கப்படுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, நம்ம ரெண்டாவது அட்வான்டேஜ், இயேசு இந்த பூமியில் நமக்கு பிறந்தது ரெண்டாவது அட்வான்டேஜ். முதல் அட்வான்டேஜ், வழி தப்பி போன நம்மளை பரலோகவாசியாக தேவனை செஞ்சார், மாற்றினார். பரலோகவாசியாக ஆன நம்மளை இப்போ பரலோக குடும்பத்தினரா ஒருவராக நம்மளை மாற்றியிருக்கிறார். இது இயேசு வந்த ரெண்டாவது அட்வான்டேஜ். இது அங்கே இது ரெண்டுமே சகை வீட்டில் நடக்குது. இப்போ நம்ம பார்த்துக்க சம்பவம் எங்கே நடக்குது? சகை வீட்டில், நம்ம வீட்டில் நடந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சகை வீட்டில் நடந்திருக்கு. தேடும் ரட்சிக்கவே அங்கே வந்தார், சகையை கண்டுபிடித்தார், ரட்சித்தார், பாவரிக்கை செய்தார், ரட்சிக்கப்பட்டான். உடனே அடுத்தது பரலோகத்தில் இணைத்தார். பரலோகத்தை இணைத்த மட்டும் இல்லை, அடுத்தவன் என்ன செஞ்சாங்க? பரலோக குடும்பத்தோடு அவர் செஞ்சார், இணைத்தார். பரலோக குடும்பம் யாரு? ஆபிரகாம் குடும்பத்தை இணைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் குடும்பத்தை இணைத்த உடனே என்ன உண்டாது பாருங்க. 9வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் கூட ஆசீர்வாதம் நமக்கு வந்துச்சு. அதாவது பாருங்க, ஒரு குடும்பத்தோடு நம்ம இணைத்த உடனே அந்த குடும்பத்தோட சொத்துலாம் யாருக்கு வந்துடும்? நமக்கு வந்துடும். அப்படிதானே? ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி விவாக தம்பிகளை மாற்றிட்டாங்க. அப்படி இவங்க சுத்த அவங்க சுத்த மாதிரி, அவங்க சுத்த யார் சுத்த மாறிடும்? பிள்ளைகளை மாதிரி. அப்படி தானே? ஒரு தகப்பன் இருக்காரு, தகப்பன் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைக்கு யார் சுத்தம்? தகப்பன் சுத்தம் யாருக்கு? அந்த பிள்ளை. இப்போ ஆபிரகாம் பிள்ளைகளாக மாறிட்டா ஆபிரகாம் சுத்தம் யாருக்கு? நமக்கு. வாசிக்கலாம். கலாத்தியர் 3:9. அதிலே லைன்லேயே நிற்கணும். கலாத்தியர் 3:9. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே உலகங்களை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உலகமும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து 9. கலாத்தியர் 3:9. அந்தபடியே விசுவாசமாக்கத்தார் யாவரும் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ நீ ஆபிரகாம் பிள்ளைகளா மாறிட்டீங்கன்னா ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன உண்டாகும்? யாரு உண்டாகும்? பிள்ளை உண்டா. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாம் ஆசீர்வாதம் எல்லாம் உண்டாகும். அப்புறம் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகும். ஆபிரகாம் சொத்துலாம் நமக்கு உண்டாகும். ஆபிரகாம் உள்ள எல்லா ஆசீர்வாதம் நமக்கு அங்கே உண்டாகும். அப்படியே 11 வாசிங்க. 14 வாசிங்க. 16. இப்போ ஆபிரகாம் பிள்ளைகள் இணைக்கப்பட்டதுனாலே பரலோகவாசிகள் ஆபிரகாமோட குடும்பத்தார இணைக்கப்பட்ட உடனே இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகுது. எப்படி உண்டாகுது? அது எப்படி பாருங்க. ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே, இயேசு உலகத்தில் பிறந்ததுனாலே, அவர் வழியை நமக்கு காட்டினதுனாலே, வழி தப்பி போன நம்மளை தேவனுடைய பரலோக வாசிகளை மாற்றினதுனாலே புறஜாதிகளுக்கு அவங்க வரும்படியாக ஆவியில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நாம் விசுவாசம் பெரும்படியாக இப்படி ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இனிமேல் நம்ம இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி. அப்படி அவன் விசுவாசிக்கிறானோ அவன் பரலோகவாசியா மாறுகிறான், பரலோகத்தோட இணைக்கப்படுகிறான், தேவனோட இணைக்கப்படுகிறான், ஆபிரகாம் குடும்பத்தோட இணைக்கப்படுகிறான். ஆபிரகாம் ஆசீர்வாதம் எல்லாம் அவன் வாக்குத்தத்தத்தை அவன் கொடுத்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் அவன் என்ன செய்ய விசுவாசம் அவன் என்ன செய்யலாம்? ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ 2வது ஆசீர்வாதம் இயேசு உலகத்தில் பிறந்தனால என்ன அப்படின்னா, வழி தப்பி போன நம்மளை பரலோகவாசியா தேவன் அவரோட வழியை காண்பித்து நம்மளை பரலோகவாசியா மாற்றி தேவனோட மறுபடியும் இணைக்கப்பட்டு
கனெக்ட் ஆகப்பட்டு பரலோகத்தை மறுபடியும் கனெக்ட் ஆகப்பட்டு பரலோகவாசியாக மாறி இப்போ ஆபிரகாம் குடும்பத்தார் நம்ம என்ன செய்கிறோம், இணைக்கப்படுறோம். விசேஷமாய் தெய்வீக குடும்பத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், இணைக்கப்படுறோம். அதனால அந்த தெய்வீக குடும்பத்தோட ஆசீர்வாதம் நமக்கு இப்போ வந்து அடைகிறது. ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தை எப்பொழுது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்து பிறந்த நன்னாளில் கூட இன்னும் விசுவாசோடு காணப்பட்ட ஆபிரகாம் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை வந்து அடையும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18-10 வாசிக்கும் போது நாம் இப்படி சொல்லுகிறோம். எப்படின்னா, இனி பரதேசிக்கு சொல்ல விடாதபடிக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா தெய்வத்துக்கு குடும்பங்களா இனி காணப்படுகிறோம் சொல்லி கர்த்தர் இயேசு சொல்கிறார். வாசிக்கலாம். இனி நான் பாவம் செஞ்சவங்க, வழி தப்பி போனவங்க, அந்நியர், பரதேசி அப்படின்னு சொல்லாம, புறஜாதி என்று சொல்லாம, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கு. 2வது பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய குடும்பத்தார் நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம். தேவனுடைய வீட்டார் நாம மாறிட்டோம். எப்படி மாறினோங்க, எப்படி தேவனுடைய வீட்டார மாறணும்? இயேசு வழியை காண்பித்து மாட்டினாரு. எப்படி மாட்டினார் அவரு? வழியை எப்படி நம்ம மாற்றினாரு? அவர் வழியை காண்பித்து மாற்றி ரட்சிப்பு கொடுத்து மாற்றி ஆபிரகாம் குடும்பத்தை இணைத்ததுனாலே தேவன் வீட்டார மணி செஞ்சோம், மாறிட்டோம். இது எப்படி நடந்து பாருங்க. இந்த வசனம் வாசித்து பாருங்க. 18 இரு தரத்தாரும் புறஜாதியாரும் தேவனுடைய ஜனமும் புறஜாதியாரும் ஒரே ஆவினாலே பிதாவோடு சேர்ந்து சாக்கியத்தை, அதாவது பரலோகத்தில் சேர்ந்து சாக்கியத்தை, பரலோகம் இழந்து போன அந்த ஆத்மாவை இழந்து போன பரலோகத்தில் மீண்டும் சேர்ந்து சாக்கியத்தை இயேசு மூலமாய், இயேசு உலகத்தில் பிறந்த மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதனால இனி அந்நியர் பரதேசி எண்ணிடாதபடிக்கு நாம் எல்லாம் தேவனுடைய ஒரே நகரத்தாராக ஒரே வீட்டாருமாய் இருந்து தேவனுடைய மாளிகையா கிறிஸ்திய மூலக்கெல்லாம் இருந்து பசுத்தாவியான தேவனுடைய மாளிகையாய் விசேஷமாக தேவனுடைய வாசலம் நாம் என்ன செய்கிறோம், கட்டப்பட்டு வருகிறோம் திருச்சபையாக. ஆமென். ஹல்லேலூயா. இது என்னது 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய பரலோகவாசியை மாற்றி ஆபிரகாமோட இணைக்கப்பட்டதுனாலே இப்போ நம்ம என்ன மாறுகிறோம், தேவனுடைய ஆபிரகாம் இணைத்தனால தேவனுடைய வீட்டாரா மாறுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால திருச்சபையில் நம்ம இணைந்திருக்கிறோம். அதில் நமக்கு இயேசு உலகத்தில் பிறந்த 2வது நோக்கம் எப்படின்னா, நாம் தேவனுடைய வீட்டாரா நாம் என்ன செய்யணும், மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய வீட்டாரா மாறணும். புறஜாதியும் சரி, தேவனுடைய ஜனங்களும் சரி, இருத்தரத்தார் அவர் பசுத்தாவினாலே அவர்களுமாய் தேவனுடைய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய வீட்டாராய் மாறுபடியாக கர்த்தர் இயேசு இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம் உள்ளத்திலும் பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம், நம் உள்ளத்தில் பிறந்த நோக்கம், முதல் பாயிண்ட் என்ன, மறுபடியும் தேவனை நாம் என்ன செய்யணும், கனெக்ட் ஆகுது, ஹெவன்லியோட கனெக்ட் ஆகுது, பரலோகவாசியாக மாறுது. அடுத்தது இயேசு உலகத்தில் பிறந்த நோக்கம், நம்ம உலகத்தில் பிறந்த நோக்கம், இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய வீட்டார மாறும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆபிரகாம் குடும்பத்தார தேவன் நம்ம இணைக்கிறார். அதனால் இப்போ நாம் என்னவா இருக்கிறோம், தேவனுடைய வீட்டாராக மாறுகிறோம். தேவனுடைய காட்ஸ் ஃபேமிலியாக மாறும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷில் எப்படி இருக்குதுமா, ஃபஸ்ட்டு வழிதப்பி போன நம்மளை காட்ஸ் பர்சனாக மாற்றினார். எப்படிங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட நாமம் என்ன, இயேசு. அதுக்காக என்ன சார் பூமியில் அவர் வந்தார். 2வது இயேசு உலகத்தில் இருந்த நோக்கம் என்ன அப்படின்னா, காட்ஸ் ஃபேமிலியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அந்த காட்ஸ் ஃபேமிலி தேவனுடைய வீட்டார நாம மாறுகிறோம். எதனால, இயேசு உள்ளத்தினால பிறந்தனால. ஆமென். ஹல்லேலூயா. 3வது பாருங்க, அப்படி பரலோகத்தில் தேவனுடைய குடும்பமாக மாறிட்டோம், அவ்வளோதான், இவங்க குடும்பத்தில் எப்படி இருக்கீங்க அப்படி தேவன் மறுபடியும் விட்டுவிடலை. அவர் கடைசி வரைக்கும் அவர் கூடயே நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பூமியிலிருந்து நோக்கம் என்ன தெரியுமா, ஃபேமிலி நம்மளை தேவனுடைய மனுஷனை ஆக்கி பரலோகவாசி ஆக்கி தேவனுடைய வீட்டாரை மாற்றி இந்த வீட்டார் கூடயே எப்பவும் இயேசு கூட இருக்கிற மாதிரி செய்கிறார். அதுதான் இந்த உலகத்தில் இயேசு பிறந்து இந்த ஆத்மாவை மேலே அழைத்து கொண்டு போகிறார். எப்பவும் தன்னோட இருக்க முடியாது செய்கிறார். இயேசு பிறந்த நோக்கம் தான், எப்பவுமே தன்னுடைய இருக்கத்தக்கதா இந்த பூமியிலே ஆத்மாக்களை தேட வந்தார். ஹல்லேலூயா. நல்ல கேட்டுங்க, இயேசு பரலோகத்திலே எப்பவுமே
தம்முடன் இருக்கத்தக்கதாய் அந்த ஆத்துமாக்களை பூமியில தேடி ரட்சித்து தேவனுடைய பிள்ளைகளாக்கி பரலோக பிள்ளைகளாக்கி தேவனுடைய வீட்டாளமாக்கி எப்பவும் தம்முடன் இருக்கும்படியாக செய்தார். அதுக்காக அந்த பூமியிலே இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கவே கர்த்தர் இயேசு தந்தார். ஹalleluya. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஹalleluya. என்றும் இயேசுவோட இருக்க செய்யறதுன்றது நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். எப்பவும் எல்லா ஆத்மாக்களும் இயேசுவோட ஜீவிக்க வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டமா இருக்கு. ஆனால் பரலோகத்தில் இறந்து இருக்கிற ஆத்மாக்களை உடனே இயேசு வந்தார், மாம்சமாக வந்தார், இந்த உலகத்தில் பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார், நம்முடத்தில் பிறந்தார், தன் வழியை காட்டினார், பிதாவுடைய நம்மை இணைத்தார், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார், பரலோக வாசியாக மாற்றினார், விசுவாசமாக மாற்றினார், ஆபிரகாமோட ஃபேமிலியோட இணைத்தார், தேவனுடைய வீட்டார மாற்றினார். அடுத்தது தான் கூடயே எப்பவும் அவர் நினைச்சிட்டார், வைத்துக் கொண்டார். ஆமென், ஹalleluya. வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 சேர்த்து வாசிங்க. யோவான் 3:16-17 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அவரை பூலோக ஒருத்தர் கெட்டு போற தேவனுடைய சித்தம் கிடையாது. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். அவர் கூட எப்பவுமே அவன் இருக்க வேண்டும். அவர் கூட எப்பவும் அவன் இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் அளிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் தந்தளினார், பிறக்க முடிய செய்தார். வார்த்தையா இருந்த அவரை மாம்சமாக சரீரத்தை கொடுத்து மாம்சமாக பிறக்க செய்தார், பெத்லகேமில் பிறக்க செய்தார், நம்மளுக்கு பிறக்க செய்தார். இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவு உலகத்தில் செய்தார், அன்பு கொண்ட. ஹalleluya. எந்த மனுஷன் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. மனுஷன் மேல அவர் அன்பு கொண்டார். எல்லா மனுஷனும் பரலோகத்துக்கு வர வேண்டியதா இருக்குது. எல்லா மனுஷனும் பரலோகத்தில் தேவனுடைய வீட்டார மாற வேண்டியதா இருக்குது. எல்லா மனுஷரும் தேவனுடைய எப்பவும் நித்திய காலம் இருக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி தேவனுடைய திட்டம். ஹalleluya. ஒருவனு கெட்டு போகக்கூடாது. எங்களுக்கு அவங்கள வார்த்தை அனுப்பினார், தீர்க்கதரிசி அனுப்பினார், தீர்க்கதரிசி சொன்னார், ஊழியர் அனுப்பினார், யாரும் கேட்கல. சொந்த குமாரன் இயேசு தோழத்தை அனுப்பி தன் அன்பை வெளிப்படுத்தினார் தேவன். ஹalleluya. பிதா அப்படி செய்தார். இயேசு வந்தார், யாரையும் ஆக்கினிக்குள்ளாக்காம தன் அன்பினை காண்பித்தார், பிதாவோட சேர்க்கும் வழியை காண்பித்தார், உபதேசித்தார், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார், தேவனுடைய குடும்பத்தாராக மாற்றினார், தன்னோடு வைத்துக் கொள்ள முடியாத நித்திய ஜீவனை அவர்களுக்கு தந்தளினார். ஹalleluya. இதுதான் இயேசு பூமியில் வந்த நோக்கம். ஹalleluya. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அந்த பாவியுள்ள ஜனங்களை ஆக்கினையாக தண்டனை கொடுக்க முடியாது வராமல், அதுக்காக இயேசு உலகத்தை அனுப்பாமல், நல்லா கேட்டுங்க, இயேசு உலகத்தை அனுப்பிச்ச நோக்கம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆக்கினை உண்டாக்க முடியாது இயேசு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவர் அனுப்ப. ஹalleluya. இந்த இடத்துல உலகம் என்று சொல்லப்படப்பட்டிருக்க வார்த்தையை கவனிங்க. இந்த உலகத்தை ரட்சிக்கப்படும்படியாக இயேசு உலகத்திலே அனுப்பினார், மாம்சமாக அனுப்பினார், அவருக்கு சரீரம் கொடுத்து அனுப்பினார் தேவன். அதே பிரகாரம் இயேசு வந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினால் கிருபையினால் நம் உள்ளத்திலே வாசம் பண்ணினார், பிதாவோடு சேர்ந்து வழியை காண்பித்தார், பரலோகவாசியாக மாற்றினார், தெய்வ வீட்டாருமாய், அதாவது குடும்ப வீட்டார், அதாவது தெய்வத்தோட வீட்டாருமாய், விசேஷமாக தேவனுடைய வீட்டாருமாய் மாற்றினார். என்றும் தம்மோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை அவர் தந்தளினார். ஆமென். அப்படியா எவ்வளவா தேவன் நம்ம மேலே அன்பை வெளிப்படுத்தினார், தன் குமாரன் உலகத்தை அனுப்பிவிட்டோம். ஹalleluya. அதனால பிதாவின் தேவன அன்பு, கர்த்தராகிய இயேசு அன்பு கொடுத்து யாரும் கெட்டு போகாதபடிக்கு, வழி தப்பி போன ஆளுகள் கெட்டு போகாதபடிக்கு, தனித்தனி வழி போன ஆளுகள் கெட்டு போகாதபடிக்கு, பாவத்தின் தேவனுடைய தூரம் போன ஆளுகள் கெட்டு போகாதபடிக்கு, அவன் தண்டனை கொடுக்காதபடிக்கு, அவன் ரட்சிக்கப்படியாக, தேவனுடைய பிள்ளைகளை மாற்றும்படியாக, தேவனுடைய மறுபடியும் இணைக்கப்படும்படியாக, பரலோகத்தில் மறுபடியும் சேர்க்கும்படியாக, பரலோகத்தோட கனெக்ட் ஆகும்படியாக, விசேஷமாய் ஆபிரகாம் ஃபேமிலியை இணைத்து தேவனுடைய வீட்டாராக மாறும்படியாக, குறிப்பாக எப்பவும் இயேசுவோட இருக்கும்படியாக, நித்திய ஜீவனை தந்தரும்படியாய் பிதா இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசுவை இந்த உலகத்திலே மனிதராய் பிறக்க செய்து அனுப்பினார். ஆமென். ஹalleluya. அன்று இயேசு பூமியிலே பெத்லகேமில் பிறந்த மித்தமாய் நம்முடத்தில் பிறந்திருக்கிறார். ஆமென்.
இதுதான் நமக்கு நற்செய்தி. ஹல்லேலூயா. நமக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? நம்ம நற்செய்தி என்ன தெரியுமா? குட்டீஸ் என்ன சுவிசேஷம் என்ன? இந்த உலகத்தை யாரும் கெட்டு போக மாட்டார்கள். அவருக்கு நற்செய்தி இருக்கு. என்ன செய்தி இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உலக ரட்சகர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். உங்க உள்ளத்தில் பிறப்பார். பிறந்து உங்களை பரலோகவாசியா மாற்றுவார். தேவனுடைய வீட்டாராக மாற்றுவார். நித்திய ஜீவனை எப்போது இயேசு கிறிஸ்துவோடு இருக்க முடியாது. நித்திய ஜீவனுக்கு தருவார்ங்கிறது நற்செய்தி. ஹல்லேலூயா. இது எங்கே பறைசாற்றுவோம்? நமக்கும் தாசோகம் உண்டு. அந்த ஆசோகம் பெற்று தான் நீங்கள் நம்ம இருக்கிறோம், ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசோகத்தை வெளியே நமக்கு சொல்லுவோம். இயேசு பிரசித்தம் பண்ணுவோமாக. எல்லா மனிதனும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தமாக. எல்லாரும் ரட்சிக்கப்படக்கூடிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதுக்காக கர்த்தராகிய இயேசு உலகத்துக்கு வந்தார். தப்பி போன ஆடுகளை, வழி தப்பி போன ஆடுகளை, தன் வழியே போன ஆடுகளை, பாவம் செய்து தூரம் போன ஆடுகளை நானே வழி என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டு பிதாவிடத்தில் திருப்பினார். பிதாவை நேராக திருப்பினார். பிதாவோட கரண் பண்ண வைத்தார். பரலோகத்தோடு இணைக்க முடியாது செய்தார். பரலோகவாசியாக மாற முடியாது செய்தார். விசேஷமாய் ஆபிரகாம் ஃபேமிலியோடு இணைத்து தேவனுடைய வீட்டாராய் மாறுபடி செய்தார். அது மாத்திரமல்ல, என்றும் தம்முடனே இயேசு கிறிஸ்து என்றும் தம்முடனே எல்லா ஜனங்களும் இருக்கத்தக்கதாய் நித்திய ஜீவனை அவர்களுக்கு கட்டளையிட்டார். அதுக்கு அந்த உலகத்திலே மாம்சமாக பிறந்து நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறந்து நம்மளை இன்னும் ரட்சித்து பரலோகவாசியாக தொடர்ந்து காணப்பட்டு தேவனுடைய வீட்டாரை காணப்பட்டு நித்தியத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் வருகைக்கு தொடர்ந்து ஆயத்தமாக ஆகினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதை மனதில் புரிந்து நாம் செயல்படுவோமாக. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்து இன்னும் என்னென்ன காரியங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவோ அதை ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக வளர்ந்து விசேஷமாக தேவனுடைய வீட்டாராக தொடர்ந்து காணப்பட்டு கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வருகை தொடர்ந்து நாம் ஆயத்தப்படுவோம். ஆகினால் கர்த்தராகிய இயேசு பெத்லகேமில் பிறந்து மாத்திரமல்ல, நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் உள்ளத்தில் பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாக பரலோகவாசியாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக தேவனுடைய வீட்டார் நம்மளை மாற்றியிருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காரியத்தை மனதில் செலுத்தி கர்த்தர் பிறந்த இந்த நாளிலே கர்த்தர் பிறந்த நோக்கத்தை அறிந்த மித்தமாக தேவன் நன்றி செலுத்தி கர்த்தர் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை நன்றியாக கொண்டாடுவோங்க. கர்த்தர் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் நாளை ஆசிர்வதித்து இன்னும் நாம் தேவனை சித்தம் செய்ய நமக்கு உதவி செய்வார்கள். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.